எப்படி இருக்கு பாருங்க, தேன் கூடு கட்டின மாதிரி எல்லா வீடும் ஜாயிண்ட் ஆகி கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது ராஜஸ்தான் டீப்பான வில்லேஜுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னமும் வந்து முன்னேற்றம் அடையாத கிராமங்களாக தான் இருக்குது. 2026 ஆனாலுமே இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு டிராக்டரை விட இன்னும் ஆரம்ப காலத்தில் தமிழ்நாட்டில் எப்படி வந்து அந்த மாடு பூட்டி ஏறு விழுதாங்களோ அதே மாதிரியான ஸ்டைலை இங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைப்பு அடிப்பைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த அடிச்சு எடுக்கக்கூடிய அந்த பைப்பு காட்டுற பாருங்க. நம்ம பாலைவனம் வில்லேஜ் கிடையாதுங்க, பாலைவனத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில ரிமோட் வில்லேஜ் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸ்கூல் டைமில் வந்து பைப் இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஞாபகம் வந்து இங்கே வந்து வருது. ஞாபகம் இருக்குங்களா? சின்ன வயசில் அடிச்சிருக்கிறேன். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய ராஜஸ்தான் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இவங்க தண்ணியில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த குட்டி கிராமத்தை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். உங்களோட ஜோனுக்குள்ள வந்துட்டீங்களா? நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட், அற்புதமா இருக்கலாம் பாருங்க. அப்படி சொல்லுங்க. இல்லை, நான் உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்துட்டீங்களா? உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கல், மண், மணல் அந்த மாதிரி எதுவும் வெறும் அடுக்கி வச்ச வீடுகள், அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்க வீடுகளை. இது ஒரு சின்ன ஒரு அடுப்படி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ஒரு அடுப்படி. மேலே ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பு ஃபுல்லாகவே வெறும் அழகழகான கல் பாறைகள், பாறைக்கல். இதை நமக்கு நம்ம வந்து கீழே இருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, வண்டியில் வரும்போது அப்படியே பார்த்தோம். நம்ம பாத்திரங்கள் இடம். வீட்டுக்குள்ளே வந்தால் அழகான இதில் தான் அந்த அம்மா உட்காந்துருந்தாங்க. யாரோ ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க இந்த திட்டில். நான் வந்து நம்ம அப்படியே போகும்போது நம்ம அதை பார்த்துட்டு வரோம். அம்மா அப்படிலாம் கொடுக்க முடியாது, நம்ம தூங்குற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. பாருங்க, இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன சட்டி அழகாக இருக்குது. எவ்வளோ அற்புதமானது. இது ஒரு வீடு வந்து டேமேஜ் ஆகி கிடக்கு, சுத்தமாக ஒன்றுமே இல்லை, டேமேஜ் ஆகி கிடக்கு. அதுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்ன டேமேஜாக இருந்தாலும் ஆடு மாடு அந்த மாதிரி ஏதோ கெட்டதுக்கு வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுது. படிக்கட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நேர்த்தியாக அந்த வீடுகள்லாம் அற்புதமாக இருக்குது. வந்துட்டு சரி அந்த அம்மா பார்க்குறாங்க, அதனால கழட்டி வச்சுருக்கேன். உள்ள போகிறதுக்கு உள்ள அந்த சே ஓகே ஓகே. அந்த வீடுகளுக்குள்ளே பார்க்கலாம் மக்களே, எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க வீடு. ஓகே ஓகே. அச்சா ஃபர்ஸ்ட் வந்து எடுக்க போகிறீங்களா? ஓகே வருங்க. சட்டி கமுத்தி வச்சு பின்னாடி உடச்சி விட்டு அதிலிருந்து வந்து ஒரு அடுப்பு செஞ்சு சட்டியை வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக கொண்டு போயிருந்த கடலை, அப்புறம் பிஸ்கெட்டு, இது எல்லாத்தையுமே அந்த மக்களுக்கு கொடுத்தோம். ஆரம்பத்தில் வாங்கலை, அதுக்கப்புறம் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மக்களுக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வந்த உணவு இவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருச்சு. நமக்கு சாதாரண ஸ்நாக்ஸாக இருக்கும், ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விருந்து மாதிரி அவங்க சாப்பிட்டதை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குன்னா, மேலே வந்து அங்கே ஒரு பூட்டு போட்டுருக்கு, அது ஒரு வீடு, இது ஒரு வீடு, கீழே மேலே 2, அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இப்படி இருக்காங்க. இது ஒரு குடும்பமாக இல்லை எப்படின்னு தெரியல. சுற்றியுமே மலை எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் வந்து மலை சுற்றி இப்படி போகும்போது இந்த ஒரு கிராமத்தையும் நம்ம பார்த்தோம். நல்லா ஜாலியாக பேசக்கூடிய அழகான குழந்தைகள், அங்கேருந்து பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஊரை பார்ப்போம். இந்த வீடுகள் கிட்டத்தட்ட 5-6 வீடு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரே, அதாவது இவங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரே ஃபேமிலி தான். அதனால தான் பார்த்திங்கன்னா வீடுகளை ஒட்டி இருக்குது. இதை நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ஏற்கனவே ஒரு வீடு பார்த்தோம், இந்த ஒரு வீடு போல பார்க்கலாம். இப்போ நம்மள்ட்ட பேசிகிட்டு இருந்தவருடைய வீடு தான், இவருடைய வீடு தான் வந்து இப்போ நம்ம உள்ளே பார்த்துட்ருக்கோம். என்ன சார், சப்பாத்தியா? சப்பாத்தி தான் சாப்பிட்றாங்க மெயினாக, தோசைகள் வச்சு சப்பாத்தி தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ நான் டார்ச் வெளிச்சம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் நாங்கள் போட்டிருக்கோம். இருட்டில் உட்காந்து சமைச்சிட்டு இருந்தப்பா? இருட்டில் தான் சமைக்கிறாங்க.
அதான் நான் வந்துதான் இங்க லைட்டு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நாங்க ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் பண்ண அந்த அந்த அடுப்பு வெளிச்சம் தான். அடுப்பு வெளிச்சம் தான். லைட் ஆஃப் பண்ண ப்ரோ மொபைல்ல. வந்து இந்த அடுப்பு வெளிச்சு வச்சு பாப்பா வந்து சப்பாத்தி சமைச்சிட்டு இருக்காங்க. டேய் இங்க பாருங்க, உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கான். என்னடா பண்ற? கே பாத்து பயந்துட்டா? ஓ பயந்துட்டு உட்காந்து இருக்கானம்மா. ए बेटी या बेटा? बेटी तुम बेटी कितना बेटी? तीन है. फर्स्ट फर्स्ट तुम बेटी. ஓகே ஓகே. அவருடைய புள்ள சமைச்சிட்டு இருக்கு சப்பாத்திவை. அதுக்கப்புறம் தான் ஒருத்தனை பார்த்தேன் பாருங்க, உள்ள பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. சின்ன பாப்பா தான் அது, பொட்டை பொண்ணு. பயந்துட்டு உள்ள ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கா. பழைய வீடுங்க. பரவ வந்து அவங்களுடைய வருமானமெல்லாம் பெருசாக இந்த ஊர்லலாம் எதிர்பார்க்க முடியாது. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அடி பம்ப்லேருந்து எடுத்து மேலே ஏறி கொண்டு வந்து இவங்க பயன்படுத்தணும். இல்லை பார்த்தோன்னே பயந்து ஓடுனாங்க. அப்புறம் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு தெளிவாக தெரியுது பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப பின்தங்கின மக்கள் தான் அப்படிங்கிறது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்குது, நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது. இருந்துமே விவசாயத்தை வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. விவசாயம் வந்து இங்கே வானம் பார்த்த பூமி தான். தண்ணி சோர்ஸ் இல்லாதனால அந்த மழைக்காலங்களில் ஏதாவது பயிரிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க வாழ்கிறாங்க போல தெரியுது. நம்ம அப்படியே ராஜஸ்தானுடைய பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த கிராமத்துலேருந்து வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் மேலேயே இருப்பாங்க. இன்னும் ஜீப்புக்கு உள்ளே எத்தனை பேர் இருப்பாங்க தெரியாது. இப்படியாப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வேற ஒரு கிராமத்தை நோக்கி தொடர ஆரம்பித்தோம். 2 கிலோமீட்டர்லேயே அடுத்த ஒரு கிராமம் வந்துச்சு. இந்த ரோட்டோரம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள், அழகழகான வீடுகள், விவசாய நிலங்கள், வில்லேஜ். ஒவ்வொரு வீடுகளும் பாருங்கள் வித்தியாசமான முறையில் வந்து கட்டியிருப்பாங்க. ஓட்டு வீடுகள்லேயே டபுள் 2 மாடி வீடு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கீழே ஒன்று மேலே ஒரு ஓட்டு வீடு. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. ரொம்ப பாவப்பட்ட மக்கள் மாதிரி தான். அதாவது வருமானம்லாம் ரொம்ப குறைஞ்ச நபர்களால் தான் இந்த மாதிரி வீட்டில் வாழ முடியும். என்ன பொருள்னு தெரியல. தண்ணி கூட கொண்டு போகிறது இந்த மாதிரி நினைக்கிறேன். சட்டி தண்ணி கூட அந்த மாதிரி தான். தங்கருக்கு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு பார்த்தோம். நம்ம வந்து எப்போவுமே பட்ஜெட்டுக்குள்ளே தான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்கே கிடச்சாலும் தங்கிடுவோம், தூங்கிடுவோம். அப்போ நம்மள்ட்ட கேட்டுட்ருக்கோம். அவர்கிட்ட வந்து பேசி அந்த இடத்துல முன்னாடியே அந்த வீடு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது வந்து மாடி, அந்த ஒரு மாடி இருப்பார், அந்த மாடிக்கு மேலே ஏதாவது சான்ஸ் கிடச்சிதா இல்லையா அப்படிங்கிற வெயிட் பண்ணி சொல்கிறேன். ஏன் 200 வருடம் பின்தங்கிய கிராமம்னு பேர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியுங்க. இன்னும் எந்த வித அடிப்படை வசதிகளுமே இல்லாத ஒரு ஊர் தான் நம்ம பார்த்துட்ருக்கூடிய இந்த ஊர். இந்த ஊரினுடைய பேர் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கல் அடுக்கி வச்சு இது ஒரு வீடு. நம்ப மாட்டீங்களா வீடுங்கிறது? பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இது வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கும். வீடு வந்து முன் சைடு அந்த பக்கம் இருக்குது. அப்புறம் நமக்கு காரை நிறுத்துறதுக்கு ஒரு இடம் கேட்டோம். பக்கத்தில் வந்து ஒருத்தர் வரேன்னு இருக்காரு. வந்ததுக்கப்புறம் அவருடைய ஜீப்பை தள்ளி போட்டுட்டு நமக்கு வந்து அந்த இடத்துல காரை அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்கள் அங்கேயே காரை போட்டுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் தூங்கிக்கனாங்க. சரி, அதுக்குள்ளே அந்த கிராமத்தை ஒரு ரவுண்ட் அடிப்போம் அப்படின்னு வரும்போது நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே ஆடுகளும் எரும மாடுகள். இதுதான் இந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு வருமானம். விவசாயங்கிறது பெருசாக நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது பாருங்கள். எல்லாம் அங்கே காஞ்சி கிடக்கு. மழை வந்தால் அதில் வந்து விவசாயம் பண்ணி அதில் ஏதாவது சம்பாதிச்சா தான் உண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆடு மாடுகளை மேய்ச்சி தான் இவங்களுக்கு வந்து அந்த பால் குட்டிகள் விற்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய வருமானமே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய வீடுகள் இந்த பகுதியில் வந்து பூசவே மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம், ரீசன்? ஒன்றும் பணம் இல்லையா? அப்படி தான் தோணுது. என்ன காரணம்னா பாருங்கள், கீழே வரைக்கும் பூசியிருக்காங்க, அதுக்கு மேலே பாருங்கள் பூச்சி இல்லை, பாதியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து இவங்க இல்லாதப்பட்டனால தான் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்னது இல்லை, மாட்டுக்கொட்டாய் தான். மேக்ஸிமம் மாட்டுக்கொட்டாய்கள். செம ஸ்ட்ராங்கான வீடுகளெல்லாம். ஒரு கூட்டமாக உட்காந்துருக்காங்க. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெண்களெல்லாம் சர்வசாதாரணமாக வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் இந்த ஊர் மக்கள் அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அது என்ன காரணங்கிறது நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சிப்பாலாங்கிற வில்லேஜில் தாங்க இருக்கேன். இது நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உதய்பூரில் தான். உதய்பூர்னு தாண்டிட்டே இல்லை, உதய்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சிப்பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லேஜில் தான் இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு. இங்கேயே டென்ட் போட்டு நைட்டு ஃபயர் கம்மி சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக பிளானிங்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த ஊர் மக்கள் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி தான் நிற்கிறாங்க.
இந்த இடத்துல ஸ்டே பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். இதெல்லாம் சேஃப் இல்லாத இடம் இங்கெல்லாம் வேணா நீ வீட்டுக்கு மேலே வாங்க, அங்கே பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டென்ட் போட்டுங்க, சரி ஸ்டே பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே மக்களே, இது வரைக்கும் நீங்கள் இப்படிலாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. நான் இப்போ தான் நேருக்கு நேராக ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறேன். விவசாய நிலங்களுக்கு தண்ணி பாய்ச்சறது. அதாவது இப்போ இப்போ நான் பின்னாடி இருக்கிறதுலாம் ஒரு விவசாய நிலம். இந்த இடத்துக்கு எப்படி தண்ணி போட்டுவாங்கன்னா பாய்ச்சுவாங்கன்னா மோட்ரு செட்டெல்லாம் கிடையாதுங்க. அப்போ எப்படி இவங்க வந்து இந்த தண்ணியை வந்து இங்கே ஒரு ஏரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியிலேருந்து தண்ணி எப்படி அங்கே போகும் அப்படின்னா அதுதான் வந்து இதில் முக்கியமான ஒரு ஹைலைட். இதுதான் வந்து அந்த தண்ணியை வந்து பாய்ச்சறதுக்கு இந்த அவங்க நின்றுருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி அந்த இடத்துல மாடை கட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கோங்க. ஒரு ஆள் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் இது அப்படியே சுத்த இந்த பல்லு சக்கரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து சுத்த இது சுற்றும். இது சுற்றும்போது இது வந்து பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பித்து இங்கே இருக்கிற தண்ணி வந்து இந்த இடத்துல பக்கெட் மாதிரி கெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இப்போ இல்லை, இது வந்து சுற்ற ஆரம்பிக்கும். சுற்றும் போது கீழே இருக்கிற தண்ணி வந்து இதில் வந்து ட்ராப் ஆகும். இதிலேருந்து இப்படியே வாய்க்கால் மாதிரி இதை இப்போ வந்து இப்படியே போய் இதில் போய் அவங்களுடைய விவசாய நிலத்துக்கு அப்படியே போய் தண்ணி பாய்ச்சோம். இதுதான் இந்த செட்டப்பு. இவங்க பாஷையில் வந்து ரேட் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஒர்க் பண்ணாமல் இந்த வீடியோ காட்டுறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நாளைக்கு காலையில் வந்து நம்ம இந்த ஒரு பையன் இருக்கான், வெள்ளை சட்டை போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் நம்மளை கூட்டிகிட்டு போய் காலையில் வந்து இது வந்து ஒர்க் ஆகிற இடத்துல வந்து கூட்டு போய் காட்ட போகிறாரு. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ இதை நாளைக்கு காலையில் பார்ப்போம். நம்ம கூட வந்து நண்பர்கள் வந்து அதை நாளைக்கு கூட்டு போய் டைரெக்டாக இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து காலையில் டெய்லி 7 மணிக்கு அங்கே வந்து அந்த மாதிரி தண்ணி பாய்ச்சக்கூடிய அந்த விவசாய நிலத்துக்கு தண்ணி விடக்கூடிய இடத்த நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து வெயிட் பண்ணுங்கள். காலைல தூங்கி எழுந்திரிச்சு இந்த இடத்துல வந்து ஒரு டென்ட் கேம்ப் போட்டு சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம நாளைக்கு வந்து அந்த காலையில் அந்த வீடியோ வந்து சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குங்கிறத வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இல்லை இப்போ நம்ம கூட இருக்கிறது தான் லக்ஷ்மி லால் பில் அப்படிங்கக்கூடியவர் தான். இவரை வச்சு தான் வந்து நம்ம வந்து பார்க்கிங் பண்ணி வச்சு நம்ம காரை. இனி வந்து நிறைய விஷயங்கள் இவர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. அவருடைய சேனல் பேர் வந்து லக்ஷ்மி லால் பில் அவ்வளோதான். அதான் வந்து அவருடைய யூடியூப் சேனல். அவருடைய லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். இந்த ஊரை பற்றியான நிறைய விஷயங்களை வந்து அந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிருக்காரு. நம்ம எங்கிருந்தோ வந்து யூடியூப் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொன்னோன்னா நல்லா ஓகே அப்படின்னு இவர் தான் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. கேமுக்குள்ளே சாயந்தரம் சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கிறாங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து ஃபுட்டு சப்பாத்தி மட்டும்தான். அது எங்கே வேணாலும் நம்ம ஈஸியாக சப்பாத்தி தான் பார்க்க முடியும். அவங்களோட ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். சப்பாத்தி சுடுறது, அதே மாதிரி எண்ணெய் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அவங்க சப்பாத்தி சுடுறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுடுறேன்னு சொல்லிட்டு அது வந்து டிசைனாக ஒவ்வொரு டிராயிங் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. உருண்டை ரவுண்டாகவே இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸ் வச்சு ரவுண்டு போட்டால் எப்படி இருக்குமோ, ஒரு தட்டை வச்சு கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகான முறையில் வந்து ரவுண்டாக பரத்துவாங்க. இந்த ஒரு சின்ன மலை ஃபுல்லாகவே அப்படியே மாட்டினுடைய ஒரு பட்டியாகவே மாற்றி வச்சுருக்காங்க. எல்லா பக்கத்துலையும் அங்கங்கே சின்ன சின்ன செட்டு மாதிரி போட்டு அதில் எல்லாத்துலேயுமே மாடுகள் நிற்கிறதுக்கு வெயிலுக்கும் மழைக்கு வந்து தாங்குற மாதிரி எருமை மாடுகளுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசு மாடுகளுக்கும் டென்ட்டு மாதிரி செட் பண்ணி பட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம கூட எத்தனை பேர் இந்த கிராம பசங்க எல்லாமே ஊரை சுற்றி காட்டுறதுக்காக கூப்பிட்டு வராங்க. நிறைய இடங்கள் நம்ம ஊர்லேயே போய் மட்டும் இந்த ஊரை பற்றி கேட்டானா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படிங்குவாங்க. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடவே வந்துட்டு அப்படியே போய் ஊரை போய் சுற்றி காட்டுறதுக்காக கூடயே வந்துட்டுருக்காங்க. பசங்கள்லேருந்து பெரியவங்க இருந்து எல்லாருமே. இதுதான் வந்து ஒரு அன்பு, ஒரு பாசம், நேசம் எல்லாம். ஆனால் இது எல்லா பக்கமும் நடக்குமா தெரியாது. இந்த இடத்துல கிடைக்குது. இன்னும் ராஜஸ்தானில் பல கிராமங்களை பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் கல் எடுத்து அடிச்சு துரத்துவாங்க, எங்கெல்லாம் வந்து எங்களை வந்து ஊருக்குள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த வரவேற்பு வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இந்த வரவேற்போடு நம்ம வந்து அந்த நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இது என்ன நினைக்கிறீங்க? நம்ம கறிக்கடை நினச்சி தான் வந்து பேசணும். ஆனால் இது பஞ்சர் கடையாமா. ஒன்றுமே உள்ள பொருளே ஒன்றுமே இல்லை. எப்படி பஞ்சர் போடுவாங்க? டயரு டியூபு किधर है? टायर ट्यूब नहीं है? ஓகே. அதாவது இங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. டைம் ஆயிடுச்சுல, அதனால கொண்டு போயிட்டாங்களாமா. அப்போ நாளைக்கு மறுபடியும் வரும்போது பஞ்சர் போடுறதுக்கு இங்கேருந்து வந்து பஞ்சர் போட்டுக்குவாங்க பொருளை கொண்டு வந்து. இது ஒரு பஞ்சர் கடை. இது வந்து இந்த ஊரினுடைய பஞ்சர் கடை. பார்த்துக்குங்க. இதே டைம் தான் நேற்று நாங்கள் அமிச்சேன். இல்லை மணி பார்த்துங்க இப்போ எத்தனைன்னு 19:53 அப்படின்னா 8 ஆக போகுது. 7:53 மணி. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நைட் விஷன்லாம் கிடையாதுங்க. இதுதான் வந்து ஒரு சில வீடுகளில் லைட் போட்டிருக்காங்க. வெளிச்சமாக இருக்கு பாருங்கள். இன்னும் வந்து இன்னும் வந்து ஃபுல்லாகவே வந்து இருட்டாயிட்டல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்றதுக்காக சமையல் நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம்.
இந்த நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேக்கெட் இருக்கும். அதை நம்ம அப்பப்போ சமைக்கலாம்னு சொல்லிட்டு இத்தனை நாள் கிட்டத்தட்ட 4வது நாள் பயணத்தில் நம்ம இருக்கோம். 4 நாளுமே சமைக்க முடியல. சந்தர்ப்ப சூழ்நிலை சரி அமையாதனால இன்றைக்கி வந்து ஒரு மாடி மேலே நம்ம மாடி மேலே இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் அவங்க எல்லாமே நம்ம ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து மாடி மேலேயே இடத்த கொடுத்தாங்க. நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ போகிறீங்க, நம்ம வீட்டுக்கு மேலே வாங்கன்னு சொல்லிட்டு மேலே வந்து டென்ட்டு போட்டாச்சு. டென்ட்டு போட்டு நீ அடுத்ததான் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தூங்கலாம்னு நினச்சி தான் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணுறது அதுதான் நடக்க போகுது. ஆனால் இந்த ஊரினுடைய பல விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சரியாக வீடு வந்து பூசி இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு வீடு கொஞ்சம் இருக்கிறதுலே ஒரு பெரிய வீடு மாதிரி தெரியும். நம்ம தங்கி இருக்கிறதுல இவங்க தான் கொஞ்சம் காசு இருக்கிற பார்ட்டியோட தெரியுது. ஜீப்பு, அப்புறம் அந்த மாடி வீடு, பெரிய மாடி வச்சு இவங்க தான் வந்து கொஞ்சம் வசதியான ஒரு பார்ப்போம். இப்போ அவங்ககிட்ட தான் தங்கியிருக்கோம். இந்த ஊரில் வந்து ஸ்ட்ரீட் லைட் அப்படிங்கிறதே கிடையாது. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டோம், ஸ்ட்ரீட் லைட்னா நமக்கு புரிய மாட்டேங்குது, ஃபோட்டோ எடுத்து காட்டினா இதெல்லாம் இங்கே இருக்காது, சிட்டியில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இவங்க ஸ்ட்ரீட் லைட்லேயே பார்த்தது கிடையாது இந்த ஊர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் உழுகிறதுக்கு வந்து டிராக்டரெல்லாம் வச்சு ஏர் உழுக மாட்டாங்க. அந்த மாடை வந்து பூட்டி தான் வந்து ஏர் உழுகிறது. அதே மாதிரி தண்ணி மோட்ரு வச்சாலும் தண்ணி எடுக்கிறது கிடையாதுங்க. அது நாளைக்கு காலையில் காட்டுற மாதிரிங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் நீங்கள் வீடியோவில் ஈஸியாக பார்த்துடலாம். ஆனால் இங்கே வந்து அதை அனுபவிக்கும் போது தான் இப்படியெல்லாம் இன்னும் இது இந்தியா தானா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் அந்த அளவுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து வினோதமாக நடக்குது. ஒரு ஜீப்பில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் ஒரு ஜீப்பில் வந்து பேனட்டில், ஃப்ரண்டில், பேக்கில், பின்னாடி தொங்கிட்டு, இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்காவில் கூட இப்படி பார்க்க முடியாது. ஆப்பிரிக்கா இருக்கலே பொருளாதாரத்தை பின்தங்கப்பட்ட ஊர் சொல்கிறோம்ல, அங்கே கூட இப்படி பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஊருக்கு பக்கத்தில் நாங்கள் வர்ற வழியில் அதெல்லாம் பார்த்தோம். அதேமாதிரி மெயின் ரோடு பக்கத்துலேயே தான் இப்போ நம்ம அந்த ஒரு ஊரும் இருக்குது. இந்த ஊரில் தான் இப்படியாப்பட்ட வித்தியாசமான பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். ராஜஸ்தான் நம்ம பயணம் இப்போ தொடர்ந்துட்டுருக்கு. 4வது நாளாக 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஸ்கூலு, 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஆனால் இன்னும் பின்தங்கின நிலைமையில் இருக்கக்கூடிய கிராமங்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்த்து அந்த மக்கள் எப்படியெல்லாம் அவங்களுடைய சர்வே பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய ஃபுட்டு, அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு அப்படியே பார்த்துட்டு வரோம். இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து எந்த வீட்லையுமே பாத்ரூம் கிடையாது. ஆனால் நம்ம உட்காந்துருக்கும்போது இந்த ஒரு வீட்டில் மட்டும்தான் பாத்ரூம் வசதி இருக்குது, குளிக்கிறதுக்கு வசதி இருக்குது. மற்றவங்க எல்லாமே வந்து கீழே ஒரு சின்ன ஒரு ஏரி மாதிரி பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரி, குளம் அந்த மாதிரி அதில் தான் யூஸ் பண்ணிக்குவாங்க, குளிச்சுக்குவாங்க. மற்றபடி பாத்ரூம்லாம் வந்து ஓப்பன் டாய்லெட் தான். திறந்தவெளி பல்கலைக்கழகம் அந்த மாதிரி வந்து வெளியே போயிடுறாங்க. பஸ்ஸு வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா காலைல 7 மணி, அப்புறம் 9 மணி, 1 மணி அதுதான் வந்து அவங்க பஸ் டைமு. அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாது. அப்புறம் நைட்டு 10 மணிக்கு ஒரு பஸ் இப்படி போகும் அப்படின்னு இப்படி தான் இருக்குது. முன்னேற்றமே அடையாத ஒரு ஊராக இருக்குது. ஒரு சிலர் மட்டும்தான் டெவலப் ஆகிருக்காங்க. நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைக்கும் நம்ம இந்த ஊரில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். தூங்கி எந்திரிச்சிட்டு நாளைக்கு இந்த வீடியோ நம்ம தொடருவோம். நான் தூங்குறது பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எல்லாரும் இந்த மாதிரி மாடி மேலே தான் தூங்கிக்கிறாங்க. இந்த ஊர்லலாம் வந்து கொசு அப்படிங்கிறதே கிடையாதுங்க. இவ்வளோ நேரம் நின்று நம்ம பேசிகிட்டு இருக்க முடியல. ஒரு கொசு கடிக்கவோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஊருங்க. இங்கேயே வந்து நம்ம நண்பர்கள் வந்து தூங்குறதுக்காக பெட்டை கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுடைய டென்ட்டு போட்டாச்சு, இப்போ நம்மளுடைய டென்ட்டு போட்டாச்சு. இனி தூங்க போகிறோம். நிறைய வித்தியாசமான விஷயங்களை வந்து இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். நாளை காலையில் இன்னும் நிறைய தெரிஞ்ச வேண்டியது இருக்குது. எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மறாவது நாள் காலையில் அலாரத்துக்கு முன்னாடியே குருவிகள், பறவைகளுடைய சத்தங்கள் எங்களை எழுப்பி விட்டுச்சு. அந்த காலை பொழுது அந்த ஊரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாகவும் அமைதியாகவும் பல விஷயங்கள் தனக்குள்ளே மறைச்சி வச்ச ஒரு கிராமத்துடைய ஒரு முக்கியமான காட்சிகள் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நேற்று நைட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாருமே மாடியில் தான் தூங்கியிருந்தாங்க. எல்லாருமே தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம், அந்த வீடுகளுடைய கட்டமைப்பெல்லாம் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஒருத்தங்கள்ட்டையும் பதில் சொல்லிட்டு இருக்கணும். அப்படிங்கிறதுனால காலையில் நேரமாக அந்த ஏரியாவை பார்க்குறதுக்காக நான் கிளம்பிட்டேன். எவ்வளவு அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கலைங்க. ஆமாம், அப்படியே நம்ம இந்த கிராமத்தினுடைய முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடலாமா? ராஜஸ்தான் மாநிலத்தில் உதய்பூருங்கிற மாவட்டத்தில் சிப்பாலா அப்படின்னு அந்த வில்லேஜில் நம்ம நிறைய விஷயத்தை பார்த்தோம். அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் தான் இப்போ நீங்கள் பார்த்த அது நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விவசாயத்துக்கு நீர் எடுக்கக்கூடிய ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப 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 பிரபலம். இது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய இடங்களில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோட்டர் வசதி, கரண்ட் வசதி எதுவும் இல்லாத ஒரு காலத்தில் நிறைய இடங்களில் இப்படி தான் விவசாயம் வந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா இது வந்து அழிஞ்சிட்டு வருது. பல இடங்களில் வந்து விவசாயம் வந்து இலவச மின்சாரம் கொடுத்து மோட்டர்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த டிசைன், இந்த தண்ணி எடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாம். இன்னும் வேறு இன்னும் வரைக்கும் ஒரு சில இடங்களில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதில் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஊர் தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஊர். இந்த ஊரில் இன்னொரு ஸ்பெஷலானு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி
கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க இதிலிருந்து எடுத்து வரக்கூடிய தண்ணீர் அப்படியே கனாயில் அந்த ஒரு வாய்க்கால் வழியில் ஒரு காட்சி காட்டுற பாருங்க. சின்னதாக ஒரு வாய்க்கால் மாதிரி தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க. இந்த வாய்க்கால் வழியாக எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி போகுது அப்படிங்கிறத நான் இப்போ ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் என்னுடைய ட்ரோன் வந்து கொண்டு போக முடியாது, போகலாம், பட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒன்றும் நல்லா இருக்காது. அப்படின்னால ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை காட்டுற பாருங்க. இது பல கிராமங்களுக்கு இங்கே இருக்கிற தண்ணியை வந்து நிறைய விவசாயிகளுக்கு சோர்ஸாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரோடு தாண்டியும் ரோட்டுக்கு அடியில் வரைக்கும் அந்த தண்ணி வந்து வாய்க்கால் மாதிரி கொண்டு போய் எப்படி கொண்டு போயிருப்பாங்க, மேடு பள்ளமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி எப்படி இதை கொண்டு போனாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய ஆச்சரியமே. இந்த மாதிரி விஷயத்தை நான் நேருக்கு நேராக பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி இடங்கள்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த வீடியோ மூலம் பார்த்ததுனால உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது, இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா, இந்த ஊரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வித்தியாசமாக இருக்குது, இன்னும் வித்தியாசமான கிராமத்தை தேடி இதை விட வித்தியாசமான பல விஷயங்களை தேடி நமது பயணம் வந்து ராஜஸ்தானில் இப்போ தொடர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உள்ளூர் பாஷையில் இதை ராட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் வெளிநாடுகளில் இதை வந்து பெர்சியன் வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் தான் இங்கே வந்து சொல்லப்படுது. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான், ஆனால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்க. வாங்க அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோம். அட்டே எங்கள் அப்பா ஒன்று வந்து மேலே வந்து போட சொன்னேன், ஒன்று போட்டு தந்தான். இது வந்து நம்ம ஊரில் வந்து கிலோ வந்து 100 ரூபா வெளியே விற்றுட்ருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்த பையன் மேலே உட்காந்துருக்கான். நம்ம வந்து ஒன்று சாப்பிட்றோம். செம்ம இனிப்பாக இருக்குங்க, கவர்ப்பே இல்லை. இந்த மரம் ஃபுல்லாகவே இந்த பழம் தான், நகைப்பழம் தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறக்குள்ளேயும் பழங்கள் அழிஞ்சு போயிடும். ஏன்னா நாங்கள் 20 நாள் 25 நாள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே நகைப்பழம் தான். மேலே ஒரு இன்னொரு பையன் பிடிங்கிட்டு இருக்காரு. அவர் அப்பா, அவருடைய ஃபாதர்னு நினைக்கிறேன். நல்லா பழுத்ததை மட்டும் பறிச்சுட்டு இருக்காங்க. 1 2 3 வாங்கியிருக்கேன். இது எப்போ 1 கிலோ வாங்கிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம பயணம் தொடருவோம். இப்போ நான் ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த ராஜஸ்தான் அப்படின்னு சொன்னால் பாலைவனத்தில் கூடிய கிராமத்து ஸ்டைலில் தான் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் ராஜஸ்தான் அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான செழிப்பான ஊர்களும் விவசாயத்தை நம்பியே வாழக்கூடிய பல ஊர்கள் இருக்குது. ராஜஸ்தானில் வந்து நிறைய பல கலாச்சாரங்கள், வித்தியாசமான கலாச்சாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மாறுபட்டு என்னென்ன கலாச்சாரம் இருக்குது, என்னென்ன வித்தியாசமாக இருக்குங்கிறது எல்லாத்தையுமே தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். அப்படி ராஜஸ்தான் பயணத்தில் மறுபடியும் நம்ம ரோட்டு பயணமாக எங்கெங்கே போகிறோங்கிறது அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம்.